மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அழைக்கும் மாணவியர் சற்று எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீக்ஷிதா, பவித்ரா, யுவஸ்ரீ, கிருத்திகா, மனஸ்வி, இன்னொரு பிரதீக்ஷா வந்தாங்க. அப்புறம் இந்திரா காந்தியா வந்தவங்க யாரு? பிரக்ஷிதா. எல்லாம் நிறைய பி பிரா ப்ரூன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் சாருஹாசினி, ரிஃபா, இவங்க எல்லாருக்கும் உங்களோட சிறந்த கைத்தட்டல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெரி பியூட்டிஃபுல், வெரி இன்ஸ்பைரிங். ரொம்ப நல்லா பண்ணீங்க. உட்காந்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கவிதை பெண்ணை பற்றி எழுதினாள் ஒரு பாப்பா, யாரு? மனஸ்வி. உன்னோட கவிதையா? இல்ல, ஆனால் அழகா உச்சரிப்போடு வாசிச்சேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அழகிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ரொட்டேரியன் குமரன் அவர்கள் இங்கே இல்லை. இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவருடைய மகள் லாவண்யா மணிகண்டன் அவர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி ஒரு நல்ல மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு எதுவுமே கிடையாது. அப்படி சொன்னா நாங்க செய்திருவோம். வந்து போகணும் கொள்ளணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. த லவ் ஃப்ளோயிங், அவ்வளவுதான். அதனால அப்பா கூப்பிட்டாரு. ஸோ ஐ ஜஸ்ட் கேவ். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பக்கத்து மண்டபத்திலேயே, உபநயனம், என்னுடைய குருக்கள் வீட்டு குழந்தையோட உபநயனம். இருந்தாலும் திடீர்னு கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன். இப்பயும் ஒரு எக்ஸ்கியூஸும் கேட்டுக்கிறேன். சூன் ஆஃப்டர் த ஸ்பீச் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். ஸோ ஐ மேக் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இந்த அழகான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிரின்சிபால் மேடம் இந்துமதி அவர்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். பெண்களுக்கு வந்து பண்றதே ஒரு பெரிய விஷயம். டிவிஎஸ் ஸ்கூலோட பிரின்சிபால் மேடம் என்னோட 3 வேற எங்க ஒரு பெரிய ரவுடி, அந்த மாதிரி நிறைய பேரை மேய்க்கக்கூடிய மேடம் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அக்ஷரா ஸ்கூல் பிரின்சிபல் நஃபீசா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மருமகள் போல் இங்கே கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ரொட்டேரியன் சாந்தினி அவர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். மற்றும் ஏனைய ஸ்டாஃப் ஆஃப் த ஸ்கூல் எல்லோருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். மகளிர் தினம் அப்படின்னா 8ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணணுமா? நம்ம வந்து பேசலாம். நான் என்னமோ வந்தாங்க ஒரு அம்மா பேசிட்டு போயிட்டாங்க, அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்களாம் ஆண்டர்பிரனர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, மகளிர் தினம் 8ஆம் தேதி மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. நோ, எல்லா நாளுமே மகளிர் தினம் தானே. மங்கையாரா பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்லாம் பாடியிருக்காங்க. அவங்க பாடுறாங்க. எனக்கு என்னமோ நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தோணும். எவ்ரி டே இஸ் a celebration. Don't you agree? Every day is a celebration. ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போது புதிதாய் பிறந்தோம் அப்படிதான் இருக்கு எப்பயுமே டிபில. இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு சின்ன மழலையின் அழகான அந்த எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளும் போது நமக்கு சலிப்பே வராது. இப்ப இருக்கிற சின்ன பசங்கெல்லாம் போர் அடிக்குது அப்படின்றாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போர்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு பார்க்கக்கூடிய அதே விஷயங்களை ரசிப்பு தன்மையோடு அழகாக நம்மளுடைய கடமை உணர்ந்து நாம் நெகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய காரியங்களை இதெல்லாம் சரியா பண்ணாலே அந்த நாள் ரொம்ப இனிமையா முடியும். நீ ஒரு 2 days முன்னே நினைக்கிறேன் ஜேசியில கூப்பிட்டுருந்தாங்க. டாபிக் கொடுத்துருந்தாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ், அப்புறம் என்ன வேணா பேசுங்க அப்படின்னாங்க. அதுல கொடுத்துருந்தாங்க ஃபார் 360 degrees கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் இட் இஸ் நாட் 360 degrees, add one more. 360 degreesல மகளிரால இயங்க முடியும் 365 daysக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். ஸோ இட் இஸ் ட்ரூ, நம்மளால செய்ய முடியும். அதுக்காக நம்மளை நம்ம வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. Being a doctor, I want to tell you something very, very important. You people should know what is the right of a woman. என்னோட ரைட் ஆஃப் த உமன் என்னன்னு எனக்கு புரிதல் இல்லை அப்படின்னா தேவையில்லாத நம்ம சண்டை போட்டு தேவையில்லாத உரிமையை கேட்டு தேவையில்லாத மனசு கஷ்டப்படுத்திக்குவோம். இதை நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸான இடம்? என்ன சொல்ல வராரு சிவன் நம்ம கிட்ட? ஈக்குவல் சொல்ல வராரா? வேற யாருன்னா சொல்றீங்களா? உமா மேடம், what do you infer by that scene that Ardhanarishwarar post? What is the தத்துவா? ஆணுக்கு பெண் சமம். அப்புறம் வேற 50-50 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இன்னும் வேற அவ்வளோ பெரிய சிவன் இவ்வளோ சின்னதை சொல்லிடுவாரா? ஸ்ட்ரென்த் சொல்றாரு. 2 பேருக்கு இருக்க ஸ்ட்ரென்த். அப்புறம் வேற என்ன உங்களுக்கு புரியுது? ஏன்னா நம்ம
நான் எப்பயுமே வந்து மகளிர் இதுன்னா உடனே போய் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிலாம் போக சொல்றது கிடையாது. இது வேற மாதிரி, நம்ம மகளிர் தினம் வேற மாதிரி மகளிரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஹாஃப் பேக்டா நம்ம இருக்கவே கூடாது. புரிதல் இல்லாமல் இயங்கக்கூடிய மகளிரால் மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் சீர்கெட்டு கிடக்குது. என்னுடைய சொந்த அபிப்பிராயம். யாருக்குன்னா ஹர்ட் ஆச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவர்கள் ஒரு பிள்ளையை உள்வாங்கி பெற்று வளர்த்து அவனை ஆளாக்கி அழகு பார்த்து நாட்டுக்கே வாரிசாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெண்களினம் சக்தியற்று கிடப்பதினால்தான் இந்த சமுதாயமே சீர்கெட்டு போகிறது. இங்க ஆண்களுக்கு இடமே இல்லை. Everything, all the responsibilities belong to the women. Do you accept it? Yes. We are strong, we are intelligent, we are emotionally intelligent, intelligently intelligent also. அப்ப அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துக்கு நீங்க எனக்கு ஒழுங்கான பதில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. I will tell you what it really means. அப்பதான் மகளிரா இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பெருமையை நம்ம வந்து அடைய முடியும். என்ன சொல்லுது அந்த தத்துவம்? Any more guess? Any guess? Emotional balance பண்ணணும். Yin and yang, yes, that's one form. That's one form. Other thing? What do I feel? நான் பேசுறது எல்லாமே எப்பயுமே வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொஞ்சம் தான் எடுப்பேன். ஒரு பாரதியார் கவிதையை நான் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். ஆனா வாழ்க்கை தத்துவங்களை போய் நான் வந்துட்டு பாரதியார் கிட்டயோ இந்திரா காந்தி கிட்டயோ நான் கடன் வாங்க முடியாது. I have lived my life and now I am 62 years old. எப்பயுமே நான் உண்மையை பேசணும்னு நினைச்சேன்னா என் வாழ்க்கையில இருந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். A woman and a man should be complementary to each other. அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். எல்லா நேரங்களிலும் ஆண்மகன் ஆக்ரோஷத்துடனும் ஆளுமையுடனும் இருக்க மாட்டான். எல்லா நேரங்களிலும் பெண் அன்பாகவும் பண்பாகவும் இருக்க மாட்டாள். கோபம் இருபுறமும் இருக்கும், தோல்வி இருபுறமும் இருக்கும். Financial stress, mental stress, family stress, social stress, everything will be there. Both of them should be complementary to each other. கணவன் தாழும் போது மனைவி என்ன நினைக்கணும்? இவன் தான் என் முதல் மகன் என்று நினைத்து ஒரு மதர் எப்படி வந்து கேர் கொடுப்பாங்க, அப்படி காம்ப்ளிமெண்டரியா செயல்பட்டு மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். அதே நேரம் பெண் தாழும் போது ஆண் கைப்பிடித்து தூக்கி he should give the feeling of safety and promise in her life. அததான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சொல்லுங்க. Understand? It is not I am equal. Nobody can be equal to anybody. I am unique, she is unique, Uma madam is unique. அவங்க மாதிரி அத்தனை பிள்ளைங்களை மேய்க்க என்னால முடியாது. பெத்து கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்கோர்ஸ் அக்ஷரா ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் எல்லாம். Every person is unique. Every woman's responsibility is unique. Every woman's profession is unique. Even if you are a homemaker, you are a unique personality. No one in the world can match another woman, and also she cannot compete with her husband or any other person on this world. You are unique. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சோல் யூனிக், நீங்க யூனிக். நீங்களே ஒரு அழகான படைப்பு, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகான துளி. நீங்க அப்படி இருக்கும் பொழுது கணவன் கிட்ட நான் உனக்கு ஈக்குவல். எதுல ஈக்குவல்? அன்பு செலுத்துறதுல நம்ம கூட ஒரு படி மேல இருக்கலாம், இல்ல அவர் மேல இருக்கலாம். சம்பாதிச்சு கொடுக்கறதுல அவர் மேல இருக்கலாம், நம்ம கீழே இருக்கலாம். Always think we are complementary to each other, where the family will be excellent. அந்த ஃபேமிலி வாழ்க்கை ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எப்பயுமே நான் பெண்களுக்கு சொல்றது, போராடுறதுக்கு தயாராகிறதுக்கு முந்தி எதுக்காக போராடுறோம் முதல்ல அதை நினைங்க. அந்த போராட்டத்துக்கு முதல்லயே முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அதை சிந்திங்க. சாம தான பேத தண்டம். எடுத்ததும் டைவர்ஸ்க்கு போறது தண்டம். இட் இஸ் வன்முறை. சாம ஜஸ்ட் டாக், ஜஸ்ட் எல்லாமே பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஒரு கட்டம் வரும், அப்பதான் தண்டம். எல்லா ஆண்களும் நல்லவர்கள் இல்லை, எல்லா பெண்களும் கெட்டவர்கள் இல்லை. So every problem should be approached in சாமதேன தான பேத தட்டம். இந்த ஆர்டர்ல நம்ம போகும் பொழுது நிறைய போராட்டங்களை நம்ம குறைச்சிட முடியும். இன்னொன்னு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எங்க பார் குப்பை இருக்குன்னு சொல்றோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பாரு புகை எரிஞ்சுக்கிட்டே இருக்குதாங்க. நடுவுல திருவண்ணாமலை நடுவுல சுத்தி அத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த புகை நீங்க இன்னைக்கு போய் பாக்குறீங்க. All the school principals should fight for that. That smoke never stays in that place. காற்றினோட டைரக்ஷன் படி ஒரு நாள் மவுண்ட் சென்ட் ஜோசப் பசங்களுக்கு போகுது, ஒரு நாள் கனகம்பாள் ஸ்கூலுக்கு போகுது, டிவிஎஸ் வரைக்கும் கூட போகுது, இன்னாண்ட சைத்தன்யா எல்லா இடத்துக்கும் போகுது. It travels kilometers. Air quality of திருவண்ணாமலை முந்தானேத்து ஸ்டடி வஸ்ட்னு கொடுத்திருக்காங்க.
வாட் ஆர் வி டூயிங்? கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கணுமா? இல்ல. இந்த மகளிர் தினத்துல நம்மளோட உரிமைகளை பத்தி பேசுறதுலயோ இல்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகளிரை பத்தி சிந்திக்கிறதையோ விட்டுட்டு டே டு டே ப்ராசஸ், டே டு டே ப்ராப்ளம்ஸ், ஒரு பெண்ணா நம்ம எப்படி அணுக முடியும் அப்படின்றத தயவு செய்து சிம்பிள் ஃபார்ம்ஸ்ல யோசிக்கலாம். எப்படி வீட்டுல குப்பையை பிரிக்கலாம், எப்படி இந்த எரியிற, அதாவது ஒரு தீபம் அங்க எரியுதுன்னா எவர்கிரீன் தீபம் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹவு கேன் வி டிரான்ஸ்ஃபார்ம் தட்? என்ன பண்ணலாம்? எப்படி கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? எங்க வீதியில இருக்க மகளிர், மற்ற வீதியில இருக்க மகளிர், இந்த குப்பையை நாங்க மேனேஜ் பண்ணி கரெக்டா நாங்க வந்து கம்போஸ்டா பண்றோம், எங்க கார்டனுக்கு ஷேர் பண்றோம். உங்க தெருவுலயே அந்த குப்பை முடிஞ்சு போயிடணும், அது வெளியே போக கூடாது. தயவு செய்து அதுக்கு என்ன விஷயம் பாருங்க. இட்ஸ் சோ டிஸ்ஹார்டனிங் டு see that one burning there. நான் என்னால முடிஞ்சது எல்லாருக்கும் சொல்லி பார்த்தேன், தனியா என்னால முடியாது. இட் should be a movement. அந்த மூமெண்ட் எப்படி நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான். ப்ராப்ளம் எங்க வருது? at home. Why don't you carry an yellow bag? Why don't you carry a kattapai? Take a resolutions today. Our air quality, our Panchabuddhas are becoming worst, and Tiruvannamalai has got the most bad air quality just like Delhi. யாருன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆகையினால மகளிர் தினம்னா நாமெல்லாம் மகளிர் அப்படின்றதான் சொல்ல விட்டு நாங்க மகளிர், எங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும். We can bring about a change. சொல்லுங்க, மாற்றத்தை கொண்டு வரும் மகளிர். சொல்லுங்க, எஸ், மாற்றத்தை கொண்டு வரும் மகளிரா மாறுறதுதான் இப்ப சொசைட்டியோட அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அட்மோஸ்ட் நீட். பழங்கதை பேசி திரிதல் ஆகாது பாப்பா, பழங்கதை பேசி திரிதல் ஆகாது. இன்னைக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் திங்ஸ் will make a drastic change. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க வீட்டுல எப்படி பெஸ்டிசைட் எல்லாம் காய்கறி வளர்க்க முடியும்? மகளிர்னா நீங்க என்ன நினைச்சீங்க? கத்தி வச்சு ஜான்சி ராணி மாதிரி சண்டை போட போறதா? அப்கோர்ஸ் ஜான்சி ராணி சொல்லும் போதே எனக்கு செலுத்துக்கும். ஜான்சிக்கு ராணி, இன்னும் அகல்யாபாய் ஸ்டோரி எல்லாம் படிச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா குவீன்ஸ்லயும் ராணி அகல்யாபாயோட ஸ்டோரி. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷர்ஸ்க்கு ஜஸ்ட் முந்தி இருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா வந்துட்டு சதி அப்படின்ற பிராக்டிஸ் இருக்கும். அவங்க மாமனார் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, அவங்க கணவர் இருந்தப்ப அது வேண்டாம், நீ ஒரு நல்ல வீர பெண்மணி, இன்டெலிஜென்ட்டா டீல் பண்ற பெண்மணின்னு சொன்னாங்க. சோ ஷீ டிட் அண்டர்கோ சதி அண்ட் எனிதிங். அவ்வளோ அழகா அந்த அம்மா ராஜ்யத்தை நடத்தினாங்க. ஒரு 1000 கோயில்களை புனரமைச்சிருக்கிறாங்க. வாக்கு போன கணவன் திரும்பி வரலன்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு அந்த ஊர்ல ஒரு சாரி, அந்த சாரியோட பேரை மறந்துட்டேன், அந்த சாரி இன்னைக்கும் இருக்கு. அந்த சாரியே வந்துட்டு அந்த ஊர்ல வந்து நெய்து விற்கிற அளவுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கிராமம் அந்த அம்மா ஆடுற அந்தந்த கிராமம். நீங்க இந்த பொன்னியின் செல்வன்ல வருமே ஒரு பேலஸ் பார்த்துப்பீங்களே, பொன்னியின் செல்வன் ஒரு பேலஸ் காட்டுறாங்கல்ல, அந்த பேலஸ் தான் அந்த மாதிரி இன்னும் இருக்கு. போனீங்கன்னா நீங்க போய் இந்தோர்ல பாருங்க, ரொம்ப அழகு. நர்மதை நதிக்கரையோரம் அந்த இந்தோர் பேலஸ் இருக்கும். இன்னைக்கும் அங்க பூஜைகள் நடக்குது. ஆனா ஒரு ரகசியமா ஒரு அவங்களோட வாழ்ந்த இடத்துல ஒரு பகுதிக்கு போனா அந்த இடத்துல ஒரு ரூம் ஃபுல்லா எவ்வளவு பெரிய இடம் பூரா சிவலிங்கங்கள் இருந்தது. போய் பார்த்தேன் நான். என்ன பண்றாங்க? தினமும் ஒருத்தர் வந்து பூஜை பண்றாங்க. என்ன, அந்த அம்மா வந்து 18th century எண்ட்ல வாழ்ந்த அம்மா. See, you can make changes and you can sustain it even after your death. அது ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தேன். அந்த அம்மா ஆண்ட ஒவ்வொரு சமஸ்தானம், ஒரு வில்லேஜுக்கும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்குமான்னு எனக்கு தெரியல புக்ல, அதனால அதை மட்டும் சொல்றேன். அகல்யாவை பத்தி நீங்க வந்து யூடியூப்லயோ மற்றதுலயோ போய் படிங்க. ஆனா இந்த ரூம்ல நான் பார்த்தது உங்களுக்கு எங்கேயும் இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. அந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு மக்களுக்கு ஒரு லிங்கம், எந்த ஒரு மக்களுக்கு ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவ்வளோ டிவைன் ஃபீலிங் இருந்தது. இன்னைக்கும் அந்த லிங்கங்களுக்கு, அந்த அம்மா வச்சுட்டு போன லிங்கங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்க எந்த இறைவனை கும்பிட்டாலும் இல்ல இறைவனே இல்ல ஐம் an atheist அப்படின்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்த, பிரபஞ்ச சக்தியை நீங்க உள்வாங்கி ஒரு பெண்ணா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். புண்ணியம் கிடைக்குமெல்லாம் எனக்கு தெரியல. புண்ணியம் இருக்கா பாவம் இருக்கா அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். இஃப் யூ வாண்ட் டு பி a peaceful woman, you should get the சக்தி of the பிரபஞ்சம். உங்களுடைய பிரபஞ்ச சக்தியை துணைக்கு அழைப்பதில் அது இறைவன் வடிவத்தில் அழைக்கலாம், இல்லை இயற்கை வடிவத்தில் அழைக்கலாம். மேகத்தை பார்த்தும் அழைக்கலாம், மழையை பார்த்தும் அழைக்கலாம், முருகனை பார்த்தும் அழைக்கலாம், அல்லாவை பார்த்து கூட அழைக்கலாம். பட் அட்லீஸ்ட் 10 minutes a day you involve in such kind of inner soul preparation so that இந்த காலத்து பெண்களுக்கு நான் மிகவும் குறைவா பார்க்கறது இன்னர் பீஸ். அதனாலதான் broken families,
broken children, extra marital relationship, இதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆகையினால இன்னைக்கு நீங்க ரெண்டு விஷயத்தை உள்வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு, சிம்பிளர் ஸ்டெப்ஸ் லைக் மேனேஜிங் யுவர் குப்பை அண்ட் நாட் சேஞ்சிங் த ஏர் குவாலிட்டி, ஹேவிங் அ கிச்சன் கார்டன், ஒவ்வொரு நாளைக்கு வீட்டு வாசல்ல கோலம் தெளிச்சு போடுறது, தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, அண்ட் மேக்கிங் த ஹோம் வெரி பியூட்டிஃபுல். ஹோம் மேக்கர்னா சும்மா கிடையாது. நான் வேலைக்கு போறேன்னு ஹோமை சும்மா விட்டுற முடியாது. நீங்க வேலைக்கு போனாலும் இஃப் யூ கேன் ரைட் 2 horses, home and your profession, right, but which is the most important horse? Home. ஒரு கண்ணு குடும்பம், ஒரு கண்ணு தொழில். என் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அப்படிதான் சொல்லி தருவேன். தொழில பத்திரமா வச்சுக்கோ, காசு உள்ள பொம்பளைய தான் மனுஷால் மதிப்பாங்க. என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு சொசைட்டி. தொழில பத்திரமா வச்சுக்கோ, ஆனா இன்னொரு கண் குடும்பம், 2 கண்ணையும் விட்டுறக்கூடாது. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வேன். ஆகையினால have both eyes in proper condition. 2 கண்ணையும் பத்திரமா வச்சுக்கோங்க. உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த இன்பத்தை நம்ம தொலைக்கிறதுக்காக எந்த மகளிர் தினத்தையும் நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட உரிமை என்னன்னா, to maintain our inner peace, to maintain our family, to give the best through our profession. டாக்டர்னா நான் பெஸ்ட் கொடுக்கணும், பிரின்சிபல்னா அவங்க பெஸ்ட் கொடுக்கணும், ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க பெஸ்ட் கொடுக்கணும். ஒரு பெண்ணும் தன்னுடைய பெஸ்ட் ப்ரொஃபஷன் மூலம் கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த அப்படி ஒரு மாதிரி ஏமாத்துறது அதெல்லாம் எனக்கு பெண்கள் பண்ண பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நான் எப்பயுமே நினைப்பேன், பெண்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாது, அவங்க தான் தூண்கள் சொசைட்டிக்கு. ஆண்கள் இருக்கட்டும், அவங்க பாவம் நம்ம கூட வச்சுக்கலாம், ஆனா நம்ம தான் அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம கல்ச்சர்ல ஆண் நிப்பார், பெண் கும்பிடுவாங்க விழுந்து. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஏன் விழுந்து கும்பிடணும் நினைச்சிருக்கீங்களா? கணவன் காலில் ஏன் நம்ம விழுந்து கும்பிடணும்? நான் கூட அப்படிலாம் நினைச்சிருக்கேன் உங்க வயசுல. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கும்போது ஆண் ஒரு கான்சியஸ் மேட்டர், அவ்வளவுதான். பெண் சக்தி, அடக்கணும். அதை சக்தி அடக்கலன்னா பர்ஸ்ட் ஆயிடும். புரியுதுங்களா? அதை ப்ராப்பரா சேனல் பண்ணணும். அதனாலதான் ஆண்மகன் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசுல பெரியவரா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அந்த கான்சியஸ்னஸ் கீழே சிவன் இஸ் கான்சியஸ்னஸ், அது கீழே சக்தி அடக்கி கொண்டு வராது, இல்லைன்னா பஸ்ட் ஆயிடுவோம். வெடிச்சிருவோமா இல்லையா? அதனால எல்லாத்துக்குள்ளே ஒரு தத்துவ ரீதியா இருக்கு விளக்கம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கலாச்சார ரீதியா நம்ம எப்படி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு, அது வல்லாமல் தினம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல இதுதான் உரிமை, சுத்தமான காத்திய உரிமை. பிரீதிங் இஸ் மை பர்த் ரைட், லிவிங் இஸ் மை பர்த் ரைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்லாம் அந்த காலத்துல போயிடுச்சு. இப்போ உயிர் வாழறதே பர்த் ரைட்டா இருக்கு. ஈட்டிங் ப்ராப்பர் ஆர்கானிக் ஃபுட் இஸ் மை பர்த் ரைட். வாட் ஆர் வி கோயிங் டு டு ஃபார் ஆல் தட்? சோ மாற்றம் மகளிரால் மட்டும் தான் முடியும். ஆகையினால் அதை பத்திலாம் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் ராணி அஹல்யாபாய் ஸ்டோரி. A woman with compassion, a woman with valor, a woman who can rule. இன்னைக்கு கூட அவங்களுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா ஒரு உமன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் எடுத்து படிங்க. நம்மளோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய செலிப்ரேஷன். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் மகளிர் தினம் at 360 degrees for 365 days. நம்மளுக்கு எப்பயுமே சந்தோஷம் தான், இதுவே கிடையாது. நம்மளோட சோல் நம்மளுது. நம்ம சோலை யாருன்னா பிடிச்சிக்கிட்டு போக முடியுமா? நம்ம கிட்ட இருந்து மனசை யாரும் பிடிச்சிக்கிட்டு போக முடியுமா? இல்லவே இல்லை. அவர் சோல் இஸ் அவர்ஸ், அவர் ஹாப்பினஸ் இஸ் அவர்ஸ். எந்த வாழ்வு எந்த கஷ்டம் எது வந்தாலும் நம்ம அதை தனிந்து போராடி நம்ம சேட்னஸ் இங்க வச்சுக்கிட்டு நம்ம ஹாப்பினஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா உறுதி எடுத்துக்கணும். ஓகே, அதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் விமன்ஸ் டே, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாராலும் நமக்கு விமன்ஸ் டே தான். யார் கேட்டீங்க பாடணும்னு சொல்லிட்டு? என்ன பாட்டு வேணும்? எனக்கு எப்பயுமே இந்த பாட்டு நான் யூடியூப்ல கூட போட்டிருக்கேன். ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள் மாதிரி இருக்கும்போது என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஏன்னா ஐ திங்க் இது மகளிர் தினத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க கூட பாடணும், சும்மா வாயெல்லாம் அசைக்க கூடாது. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். கிவ் த பெஸ்ட் இன் எவ்ரிதிங் சொல்லிட்டு. தெரியுதோ தெரியலையோ குரலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியா கத்துங்க. கத்தி தான் நான் கூட பாட ஆரம்பிச்சேன். ரைட், we will start. Everybody on stage, off stage. Okay, கையெல்லாம் தட்டி பாடணும். Okay, can you hold the mic for me? இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பாடுனேன், அது பஜன்ஸ் மாதிரிலாம் பாட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஜோஷ் ஆயிடுவேன். I will teach you 2 things today.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாரதியார் பாட்டு பாடலாம். ஓகேவா? ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஓகே, கை வச்சுக்கோங்க, இங்க வச்சுக்கோங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. No confusion. I'm singing first, you're following next. Okay? Then only that vibe will be okay. Don't try to sing with me. இன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு போய் ஃபுல்லா பாடுங்க. வீட்டுக்கார பாட வைங்க, பிள்ளைகிட்ட பாடுங்க. Because it's a very good song. Okay? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஜகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. How is it? நல்லா இருக்கா? ஜாலியா? யாரா உங்க கிச்சன்ல கூட நீங்க பாடலாம். கரண்டி வச்சுட்டு அச்சமில்லை அச்சமில்லை சொல்லுங்க, போயிடும் எல்லாமே. இல்ல இல்ல, ஏன் நீ டான்ஸ்லாம் ஆட வைக்காத. அண்ட் எல்லாரும் எழுந்திருச்சு நின்னுக்கோங்க. ரொம்ப நாள் உட்காந்து இருந்தீங்கன்னா அப்புறமா ரொம்ப காலு கீழ் மறந்து போயிடும். நான் செய்யறது பக்கத்துல இடிக்காது, நீங்க செய்துக்கோங்க. ஐ தாட் விமனுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எங்க போனாலும் வந்து டாக்டர்னா வெறும் ஹெல்த் நியூட்ரிஷன் பேச சொல்றாங்களா, அதனால இன்னைக்கு நான் அந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் சாந்திக்கு வர சொல்லுங்க, சாந்திக்கா மஞ்சுக்கு வர சொல்லுங்க, சாந்திக்கு வர சொல்லுங்க. தம்பி கூட இருங்க, தம்பி கூட இருங்க. தம்பி தெரியல உங்களுக்கு? நான் இது ஒரு இங்கிலீஷ் சாங். என்னோட சன் வந்து அங்கெங்கே போவார் வேர்ல்டு பூரா ஃபெசிலிட்டேட்டரா. அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ஷீ இஸ் கால்ட் அஸ் மேரி ஐசிஸ். ஷீ டாட் மீ திஸ் சாங். இன்னும் அவங்க வந்து என்கிட்ட பஜன் கற்றுக்கிட்டாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து இந்த சாங்லாம் கற்றுக்கிட்டேன். ஸ்டில் ஐ லேர்ன் டு லவ் டு லேர்ன் ஆல்வேஸ். हे अन्ना हो, बेचकोंगा कहीं ना. हे अन्ना हो अन्ना, हे अन्ना. I'll tell you the concept. This is an Red Indian prayer translated to English. Okay? அங்க கொலராடோ ரிவர் மேலெல்லாம் என்ன பறக்கும் அப்படின்னா ஈகிள் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஈகிள் வர்ஷிப் அதெல்லாம் தான் பண்ணுவாங்க, அந்த சாண்ட் எல்லாம். ஸோ அதனால சாந்தினி கேன் யூ கம் டவுன், கேன் யூ ஹோல்ட் திஸ் ஃபார் மீ? हे अन्ना हो अन्ना, ஜாலியா பாடுங்க, ஜாலியா ஆடுங்க, யாரும் நம்ம கேட்க போறது இல்லை. हे अन्ना हो अन्ना, हे अन्ना. The earth is our mother, we must take care of her.
is our mother. The earth is our mother. We must take care of her. We must take care of her. With every step we walk upon. With every step we walk upon. The earth is our mother. The earth is our mother. We must take care of her. We must take care of her. He was wings like the eagle. He was wings like the eagle. He was beauty like the deer. He was beauty like the deer. He was wings like the eagle. He was wings like the eagle. He was beauty like the deer. He was beauty like the deer. Hey Anna ho Anna. Hey Anna ho Anna. Hey Anna. Hey Anna. Give us wings like the eagle. Give us wings like the eagle. Watch us raise above all our fears. Watch us raise above all our fears. Give us wings like the eagle. Give us wings like the eagle. Watch us raise above all our fears. Watch us raise above all our fears. Hey Anna ho Anna. Hey Anna ho Anna. Hey Anna. Hey Anna. Earth is our mother. Earth is our mother. We must take care of her. We must take care of her. With every step we walk upon. With every step we walk upon. Earth is our mother. Earth is our mother. We must take care of her. We must take care of her. Hey Anna ho Anna. Hey Anna ho Anna. Hey Anna. Hey Anna. He was wings like the eagle. He was wings like the eagle. Let us raise above all our fears. Let us raise above all our fears. Hey Anna ho Anna. Hey Anna ho Anna. Hey Anna. Hey Anna. Okay, we made it. Okay, thank you everybody for making my morning so useful, wonderful, lovely ladies with all your lovely names. Vandela de la paathu irundhu yaar enna poda kattaanga ella